60 வயசுக்கு அப்புறம் இந்த 7 பழக்கங்கள மறந்தும் செய்யாதீங்க. ஏன் வயசானவங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுறாங்க? அதுக்கான உண்மையான காரணம் என்ன? நண்பர்களே, ஒரு உண்மைய சொல்றேன். 60 வயசுக்கு அப்புறமும் உடம்பு திடீர்னு பலவீனமா ஆகாது. நம்ம தினமும் செய்யும் சில பழக்கங்கள் தான் அத மெதுவா பலவீனப்படுத்தும். ஆமாங்க. நம்ம சாதாரணம்னு நெனச்சு பல வருஷங்களா செஞ்சு கொண்டிருக்கிற அந்த 7 பழக்கங்கள் தான் காரணம். இந்த சின்ன சின்ன தவறுகளால கால்களில் இருக்கும் சக்தி குறைய ஆரம்பிக்கும். மூளை முன்ன மாதிரி வேகமா வேலை செய்யாது. தூக்கம் அடிக்கடி கலைந்து போகும். உடம்பும் தினமும் இன்னும் கொஞ்சம் சோர்வா மாறிக்கிட்டே போகும். உங்க வயசு 60க்கு மேல இருந்தாலோ, இல்ல வீட்ல வயதானவங்க இருந்தாலோ, இந்த விஷயத்த கவனமா கேளுங்க. ஏன்னா, இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த 7 பழக்கங்கள விட்டுட்டீங்கன்னா, உங்க உடம்பு 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் கூட அதிகம் ஆரோக்கியமா இருக்க உதவும். வயது என்பது ஒரு எண் மட்டும்தாங்க. ஆனா நம்ம பழக்கங்கள் தான் உடம்பு பலவீனமா இருக்குமா, வலிமையா இருக்குமா என்பத முடிவு செய்கிறது. சரி, நம்பர் 1 பார்க்கலாம். சரி, பழக்கம் நம்பர் 1, ராத்திரி நேரம் ஆகுற வரைக்கும் விழிச்சிருக்கிறது. 60 வயசுக்கு அப்புறம் உடம்போட ரெக்கவரி சிஸ்டம் மெதுவாகிடுங்க. தூக்கம் தான் நம்ம உடம்பு தன்னை தானே சரி செய்து கொள்ளும் நேரம். ஆனால் ராத்திரி 11, 12 மணி வரைக்கும் டிவி, மொபைல் இல்லாட்டி பேசிக்கிட்டு விழிச்சிருந்தா உடம்புல மெலட்டோனின் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். அதனால் என்னாகும்? தொடர்ச்சியான சோர்வு, மூளை மந்தமாக வேலை செய்கிறது, இரத்த அழுத்தம் சமநிலை இழப்பது, தசைகள் சரியா மீளாதது போன்ற பிரச்சனைகள் வரும். என்ன செய்ய வேண்டும் அதுக்கு? ராத்திரி ஒரு 9, 9:30 இல்லாட்டி 10 மணிக்குள்ளேயாவது தூங்கிட முயற்சி செய்யுங்க. தூங்குவதற்கு ஒரு 30 நிமிஷம் முன்பே மொபைல், டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா லேசான இசை கேளுங்க, இல்ல சூடான பால் குடிங்க. தூக்கம் சரியாகிவிட்டா பாதி நோய்கள் தானாவே குறைஞ்சு விடுங்க. சரி, நம்பர் 2 பார்க்கலாமா? அந்த பழக்கம் என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்காம இருக்கிறது. 60 வயசுக்கு அப்புறம் உடம்புல டீஹைட்ரேஷன் சீக்கிரமா ஏற்படும். காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கலன்னா உடம்புல சேர்ந்திருக்கும் கழிவுகள் மீண்டும் ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும்? மலச்சிக்கல் வரும், வாய் பிரச்சனை, உடல் ஒரு கனத்த உணர்வு இருக்கும், கிட்னிக்கு எக்ஸ்ட்ரா லோட் ஆகும், ரத்தம் அடர்த்தியா மாறுவது போன்ற பிரச்சனைகள் வரும். என்ன செய்ய வேண்டும்? காலை எழுந்த உடனே ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. விருப்பம் இருந்தா அதுல எலும்பிச்சை இல்லாட்டி தேன் சேர்க்கலாம். இல்லாட்டி செம்பு பாத்திரத்துல வச்ச தண்ணீரும் குடிக்கலாம். காலை தண்ணீர் வயதானவங்களுக்கு அமிர்தம் மாதிரிங்க. சரி, அடுத்தது பார்க்கலாமா? நம்பர் 3, நல்லா மென்று சாப்பிடாம அவசரமாக சாப்பிட்றது தான். வயசு அதிகரிக்க அதிகரிக்க மென்று சாப்பிடும் சக்தி குறையும். ஆனால் மென்று சாப்பிடாம விழுங்குறது வயிற்றுக்கு நேரடி தாக்கம் மாதிரிங்க. அதனால் என்னாகும்? கேஸ், அசிடிட்டி, சத்துக்கள் சரியாக ஜீரணமாகாதது, தசைகள் பலவீனமாவது, உடல் எடை சமநிலை இழப்பது போன்ற பிரச்சனைகள் வரும். என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வாய்க்கும் 25 முதல் 30 வரைக்கும் மென்று சாப்பிடுங்க. சாப்பிடும்போது டிவி, மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. மெதுவாக சாப்பிடுங்க. அவசரமே வேண்டாம். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ஆரோக்கியமும் இருக்கும். நண்பர்களே, இனிமே இன்னும் ஆபத்தான பழக்கங்களை பற்றி பார்க்கலாம். 60 வயசுக்கு அப்புறம் உடம்பை உள்ளேருந்து மெதுவாக காலி பண்ணும் பழக்கங்கள் இவையெல்லாம். அதிலும் பெரிய பிரச்சனை என்னன்னா, இதையெல்லாம் சாதாரணம்னு நினச்சி பல வருஷங்களா செஞ்சு கொண்டே தான் இருக்கிறது. சரி, என்னன்னு பார்க்கலாமா? பழக்கம் நம்பர் 4, காலை நடைப்பயிற்சியை விட்டு விடுவது தான். நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன், 60 வயசுக்கு அப்புறம் நடப்பது ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லைங்க, அது உடம்புக்கு ஆக்சிஜன் கொடுக்கும் லைஃப் லைன். பல வயசானவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இப்போ எங்கே நடக்கிறது, காலே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வலி தான் உடம்புக்கு நடக்கிறது இன்னும் அதிகம் தேவைன்னு சொல்லும் சைகை. வயசு அதிகரிக்க அதிகரிக்க எலும்புகளோட அடர்த்தி குறையும், தசைகள் பலவீனமாகும், இரத்த ஓட்டமும் மெதுவாகும். அந்த நேரத்தில் நடைப்பயிற்சியை விட்டுட்டா கால்களில் இருக்கும் நரம்புகள் இறுக்கமாக ஆரம்பிக்கும், இதயத்திற்கு அழுத்தம் கூடும், தூக்கம் பாதிக்கப்படும், மூளையும் சுறுசுறுப்பாக இழக்கும். என்ன செய்யணும் அதுக்காக? சூரிய உதயத்திற்கு பிறகு ஒரு 30லேருந்து 40 நிமிடம் மெதுவாக நடங்க. முடிஞ்சா புல்லில் காலணி இல்லாமல் நடக்கலாம். அது கண்கள், கால்கள், மூளை எல்லாத்துக்கும் நல்ல நிம்மதி தரும். கொஞ்ச நேரம் நடக்கிறது வயதை மெதுவாக்குவது மட்டும் இல்லை, வயதை கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சுருக்கும். சரி, பழக்கம் நம்பர் 5க்கு போகலாம். அதிக எண்ணெய், பொரிச்சது, இனிப்பு சாப்பிடுவது, இதெல்லாம் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு. 60 வயசுக்கு அப்புறம்
உடம்பு முன்ன மாதிரி சாப்பாட்டை ஜீரணிக்காது இல்லையா? வயிற்றில் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் குறையும், லிவர் மெதுவாக வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது தினமும் இந்த பரோட்டா, சமோசா, இனிப்புகள், பிஸ்கெட்டு, அடிக்கடி டீ இதெல்லாம் உடம்பை மெதுவாக விஷம் மாதிரி பலவீனப்படுத்துங்க. அதனால தான் கொலஸ்ட்ராலும் அதிகரிக்கும், ஹார்ட் பிளாக்கேஜ் அபாயம் வரும், சுகர் லெவல் திடீர்னு ஏறி இறங்கும், எலும்புகள் பலவீனமாகும், வயிறும் எப்போதுமே கனமாக இருக்கும். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? வீட்டிலேயே சுலபமாக சமைச்ச லேசான உணவுகளை சாப்பிடுங்க. பருப்பு சோப்பு, கஞ்சி, சப்பாத்தி, சீசனல் கீரை மற்றும் காய்கறிகள் இவை எல்லாமே உண்மையான மருந்து தான். இனிப்புகள் வாரத்துக்கு 1 இல்லாட்டி 2 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவும் குறைவாக சாப்பிடுங்க. உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்ணுன்னு இருந்துச்சுன்னா சும்மா டேஸ்ட் மட்டும் பாருங்கள், அதுவே போதும். சரி, அடுத்தது பார்க்கலாம். வெறும் 15 நிமிஷம் சூரிய ஒளியில் நிற்கிறது கூட உங்கள் உடம்புக்கு தினமும் புதிய சக்தியை கொடுக்க முடியும். அடுத்த பழக்கம் பார்க்கலாமா? தினமும் 7லிருந்து ஒரு 8 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறது. வயசு அதிகரிக்க அதிகரிக்க உடம்புல இருக்கும் தண்ணீரோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அதனால் என்னாகும்? தலை சுற்றல் வரும், சோர்வு, இதய துடிப்பு வேகமாக இருக்கிறது, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்த மறக்காதீங்க, தாகம் எடுப்பது என்பது டீஹைட்ரேஷனோட முதல் அறிகுறி. இது வரைக்கும் 60 வயசுக்கு அப்புறம் என்னென்ன பழக்கங்களை தவிர்க்கணும்னு பார்த்தோம். இப்போது உடம்பு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுருக்கா என்னென்ன நல்ல பழக்கங்கள் தினமும் செய்யணும்னு பார்க்கலாம். புதிய பழக்கம்: தினமும் 7லிருந்து ஒரு 8 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறது. வயசு அதிகரிக்க அதிகரிக்க உடம்புல இருக்கும் தண்ணீரோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அதனால் என்னாகும்? தலை சுற்றல், சோர்வு, இதய துடிப்பு வேகமாக இருக்கிறது, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, தாகம் எடுப்பது என்பது டீஹைட்ரேஷனின் முதல் அறிகுறி. சரி, அடுத்த புதிய பழக்கம் சொல்லட்டுமா? தினமும் ஒரு பழம் சாப்பிடுவது. 60 வயசுக்கு அப்புறம் உடம்புக்கு சீக்கிரம் கிடைக்கும் இயற்கையான சக்தி ரொம்ப அவசியம். அதனால் ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, கொய்யாப்பழம் போன்ற பழங்களில் ஏதாவது ஒன்றை தினமும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அடுத்த புதிய பழக்கம் சொல்கிறேன். தூங்குவதற்கு முன் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி மொபைலை தூரமாக வைங்க. எதிர்மறையான விஷயங்களை நினைக்காதீங்க. மெதுவாக ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா தூக்கமும் கிட்டத்தட்ட 40% வரை நல்லா மாறிடும். சரி, அடுத்த புதிய பழக்கம் சொல்கிறேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மற்றும் மற்றவர்களோட பேசுறது. தனிமை என்பது வயதானவங்களோட மிகப்பெரிய எதிரி. அதனால் தினமும் குறைஞ்சது ஒரு 5 முதல் 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பிடித்தவங்களோட பேசுங்க. அப்படி பேசும்போது என்னாகும்? மனசு லேசாகும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நண்பர்களே, வயசாகிறது இயற்கை, ஆனால் பலவீனமாக மாறுவது கட்டாயம் கிடையாது. இந்த 7 கெட்ட பழக்கங்களையும் விட்டுட்டு இந்த 5 நல்ல பழக்கங்கள் சொன்னதை வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்புங்க, நீங்கள் 70 வயசு மட்டும் இல்லை, 90 வயசு வரைக்கும் கூட சக்தியோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இல்லை வயசான உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன நல்ல பழக்கம் கூட வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும். இந்த மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட்டில் உங்கள் வயசு, நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.